பிக் பாஸ் லைவ்ல எஃப்ஜே தனக்கு அணிக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார். அது என்ன? அடுத்து கமருதீன் ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணாருங்க. அதை சொல்ல மறந்துட்ட போன வீடியோஸ்ல. அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து எஃப்ஜே விசஸ் பார்வதிக்கிடையே ஒரு சண்டை நடந்தது மதியம். அந்த சண்டையோட நிகழ்வுகள், ஃபைனலி பிக் பாஸ் பாராட்டிய தருணங்கள், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோமா? வணக்க மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவும் பல பேர் போய் சேர்றதுக்கு உதவும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு சாயந்தரம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு, ஓகேவா? அதில் கமருதீனும் ரம்யாவும் ஒரு லவ் சீன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் குறிப்பாக கமருதீன் அந்த லவ் டைலாக் சூப்பராக டெலிவரி பண்ணி அந்த எமோஷன்ஸை ஷோகேஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த உணர்ச்சிகளை உள்வாங்கி டெலிவரி பண்ணும்போது அந்த எக்ஸ்பிரஷன் வரணும். அதை அழகாக உள்வாங்கி டெலிவரி பண்ண விதம் ஆவசம் தரமாக பண்ணிட்டாப்புல. கமருதீன் கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குங்க. ஒரு பக்கம் சிங்கிங்காக இருக்கட்டும், டிராயிங்காக இருக்கட்டும், ஆக்டிங் எடுத்துன்னு வந்து ஒரு சீனை கொடுத்துன்னு நடிப்பா அப்படின்னா மாதிரி அப்படியே ஒரு செதறாம அப்படியே பக்காவா பண்ற ஒரு ஆக்டிங் இருக்குல்ல, அது கமருதீன் கிட்ட இருக்கு. நெயில் பண்ணிட்டார் அந்த சீனை. பயங்கரமான இது. அதில் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண விதமா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ரம்யா அது காலில் விழுந்து அது ஒரு பிரேக்கப் மாதிரி ஒரு சீனு, அழுதுட்டு திரும்ப சேர்றது தான். அதுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ், துக்கம், ஹாப்பினஸ், சந்தோஷம்ன்றதை டெலிவரி பண்ண விதம் அடிபொலி, வேற மாதிரி இருந்துச்சு. கமருதீன் வேற மாதிரா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு வாட்டர் மெலானும் வியானாவும். அதுல வாட்டர் மெலான் ஓவர் ஆக்டிங்ல தரையில ஒண்ணு பண்ணாரு பாருங்க, பார்க்க சகிக்கல. ரொம்ப ஒஸ்டிலும் ஒஸ்டா இருந்துச்சு. அதை தயவு செய்து நீங்க எல்லாம் பாத்துறாதீங்க. எபிசோட்ல போடாம இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை கட் பண்ணிருங்க தயவு செய்து பிக் பாஸ். அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது என்னால சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த இடத்துல. அது பார்க்காம இருக்கிறதே நல்லது. இன்னொரு பக்கம் ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்டா அமித் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு பாட்டோ ஒரு வரியிலோ அந்த தமிழ் டைலாக்கை பேஸ் பண்ணி ஒரு பெரிய வசன டைலாக் தான், அதை அந்த இடத்துல டெலிவரி பண்ணி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண தருணங்கள் அடிப்பொலியா இருந்துச்சு, வேற மாதிரியா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எஃப்ஜே பாடிட்டு இருந்தான். இவர் வந்து என்ன பண்ண போனாருன்னு பார்த்தா ஒட்டுமொத்த வீடுமே அப்படியே அசைஞ்சு அப்படியே ஷாக் ஆகி நின்ன தருணமா இருந்துச்சு. அமித்தும் கலக்கிட்டார் இன்னைக்கு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது. அடுத்து அந்த கொடி டாஸ்க் இருக்குல்ல, கொடி டாஸ்க்ல மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் பண்ணது யாருன்னா எஃப்ஜே தான். த கேம் சேஞ்சர் எஃப்ஜே அப்படின்றத சொல்லலாம். பிளானிங் எப்படி நடந்துச்சுன்னா, எவன் கொடியை எடுத்துன்னு போய் ஒழிச்சு வைக்கிறானோ அவன் தான் கொடியை கண்டுபிடிக்க போனோம். அதுதான் ட்ரிக்கு. ஏன்னா ஒழிச்சு வைக்கிறவனுக்கு தான் தெரியும் அவன் எங்க ஒழிச்சு வச்சிருப்பான் அப்படின்னு யோசிக்க தோணும். ஒழிச்சு வைக்கிறது ஒரு ஆளு, தேடுறது ஒரு ஆளுன்னு போனாவே அங்க ஒரு ரிஸ்க் அதிகம். அந்த இடத்துல எஃப்ஜே தான் ஒழிச்சு வைக்க போனா, தேடவும் போனது எஃப்ஜே தான். எஃப்ஜே மற்றும் வியானா. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒழிச்சு வச்சது கமருதீன், வினோத் மற்றும் அமித். தேட போனது யாரு? ரம்யா மற்றும் கிமி. இது ரெண்டு. இந்த காம்பினேஷனு பெரிய தப்பா பண்ணிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகி உள்ள போறாங்க வியானா அவர்கள். இதுல ரெண்டு டீமும் பண்ண இன்னொரு மேஜர் மிஸ்டேக் என்னன்னா, நம்ம எந்த இடத்துல கொடியை ஒழிச்சு வச்சிருக்கணுமோ தேட போறவங்க கிட்ட சொல்லியிருக்கணும், அந்த ஏரியாவில் போய் தேடாதான் அங்க ஒழிச்சு வச்சிருக்கேன், இந்த ஏரியா போய் தேடாதான் அங்க ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்றத ரெண்டு டீமுமே கன்வே பண்ணிருக்கணும் அவங்களோட டீம்மேட்ஸ் கிட்ட. ரெண்டு டீமுமே கன்வே பண்ணல. கன்வே பண்ணாம போனது அவங்களுடைய பெரிய பாதிப்பு, பெரிய தப்பு. என்ன பண்றாங்க, நேரா வியானா போயிட்டு அந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிற 2வது பெட்டை தேடுறாங்க. கொடியை கண்டுபிடிச்சிட்டு ஒரு சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படுற டைம்ல கொடியை பார்த்தா அது அவங்க டீமோட கொடி. உடனே அங்க வந்து பார்த்துட்டு வாக்குவாதம் வந்துருச்சு. கொடியை எடுத்துட்டீங்களா, எடுத்துட்டு போய் வைங்க, அது இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்க வச்சுதான் ஆகணுன்ற மாதிரி விக்ரம்ல இருந்து எல்லாம் வந்தாச்சு. இல்ல இது ஒரு ஃபன்னி டாஸ்க் தான், நாங்க திரும்ப ஒழிச்சு வைப்போம், இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி. அதெல்லாம் இல்ல, நீங்க கொடியை கொடுங்க, இல்ல எடுத்துன்னு போய் நடுங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி வந்து, எம்மா இதெல்லாம் நீ தான் தப்பு பண்ண, தேடுற ஆள் கரெக்டா இருந்திருக்கணும், அதை ஒழுங்கா தேடி இதெல்லாம் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும், நீ தப்பு பண்ணிட்டு அதுக்கான கான்சிக்வன்ஸை நீ தான் இது பண்ணிக்கணும்ன்ற மாதிரி அங்க பார்வதி வியானா மேல போட்டாங்க. வியானா அந்த கொடியை வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரம்யாவும் எங்க ஒழிச்சு வைப்பான்னு அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. இதே சமயத்துல என்ன பண்றாங்க, எஃப்ஜே வந்து அந்த ஒரு கொடியை கண்டுபிடிச்சிட்டான். ஆப்போசிட் டீம் தான் அழகா பெட்டு கட்டில ஒழிச்சு வச்சது அழகா எடுத்துட்டு போய் நட்டுட்டான். ரெண்டாவது இந்த பிரச்சனை தீவிரமா போயிட்டு இருக்கு. கெமி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சொந்த டீமோட கொடியை கண்டுபிடிச்சிட்டாங்க. சேம் டீமோட கொடியை கெமி கண்டுபிடிக்கிறாங்க. அங்க பார்த்தா எஃப்ஜே பார்த்துட்டான். இப்ப என்ன ஆச்சு, ரெண்டு கொடியும் எடுத்துட்டு போய் நடணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரூல் புக் எடுத்துட்டு வந்து விக்ரம் படிச்சு கொடி கடிச்சா எடுத்துட்டு போய் நடணும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அது மொட்டையா இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு டீமும் கொடியை மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு டீமும் மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ ரெண்டு கொடி வந்து தர்பூசுக்கு வந்துருச்சு, ஒரு கொடி இந்த பக்கம் இருக்கு. ஆக மொத்தத்தில் ஒன்று கூட தேடி கண்டுபிடிக்கல கானா டீம். ஃபைனல் கொடி இருக்குது, அதை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா? எஃப்ஜேன்னு பார்த்தா நேராக போனான், ஏசியை பார்த்தான், ஏசி மேலே இருந்த கொடியை எடுத்துட்டு வந்தான். கமருதீன் ஒழிச்சு வச்சத கொடியை எடுத்துட்டு வந்துட்டு நேராக எடுத்துட்டு போய் வச்சு பயங்கரமான வெற்றி. அதில் ஒரு ஃப்ரேம் இருக்கும், கனி,
சபரி வந்து பார்வதியை தூக்கி உட்கார வைக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமு, அதுக்கப்புறம் பல்லக்கில் தாளாட்டி இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதில் பொன்னி நனி பார்க்குமே அப்படின்ற ஒரு பாட்டு இது வேற பிக் பாஸ் வர போட்டு பயங்கரமான சம்பவங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது பிக் பாஸ் தமிழில். அடுத்து இன்னொரு பக்கம் டாஸ்க் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு, அந்த ராஜாங்கம் டாஸ்க் வந்து இப்போ ஓவர், அதை வந்து நாளைக்கு ரீகண்டினியூ ஆகுன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஏன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் கிடச்சிச்சு இல்லை, காலில இருந்து பிக் பாஸ் செருப்பால் அடிச்சதுலேருந்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா கனி விசஸ் திவாகரோட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து இந்த ஒரு டாஸ்க், இது எல்லாமே 1 hour எபிசோடுக்கு தேர்மான கண்டென்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸும் ஒரு பாராட்டுகள் கொடுத்துட்டார். என்னன்னா இது வரைக்கும் நீங்க ஒழுங்கா பண்ணல, நேத்துலாம் சண்டை சச்சரவு கூச்சல் இதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க வந்து அங்க அவங்க சொல்றதை நீங்க கேட்கறதும், நீங்க சொல்றதை அவங்க கேட்கறதும், விட்டு கொடுத்து பேசுறதும் இது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கிவ் அண்ட் டேக் முக்கியம் இல்லை, அந்த கிவ் அண்ட் டேக் நல்லா இருந்தது. உங்களுக்குள்ள சண்டை சச்சரவா வந்தாலும் அதை 2 பேரும் தனியா வந்து பேசிக்கிட்டதும் அதை அட்ரஸ் பண்ணதும் கீப் இட் அப், சூப்பரா இருந்தது. இன்னைக்கு டே நல்லபடியா போச்சு. ஏன்னா பிக் பாஸ் வரலாற்றிலே பிக் பாஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணி தோல் கொடுத்து தூக்கி விடுறது இந்த சீசன்ல மட்டும்தான். கை கொடுத்து தூக்கி விட்டு நகர்த்தணும், ஏன்னா வேற வழி இல்லை, எல்லாமே முட்டா பீஸா இருக்கிறதால பிக் பாஸ் வந்து இப்படி பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல அதை பண்ணிட்டு பாராட்டியும் தெரிவிச்சுட்டு போயிட்டார். நாளைக்கு என்னென்ன சஸ்பென்சஸ், நாளைக்கு என்னென்ன ட்விஸ்ட் நடக்குதுன்றதை இன்னொரு பக்கம் பார்ப்போம். அடுத்து அன்சீன் ப்ரோமோ ஒன்று நடந்துச்சு இல்லையா, அன்சீன் ப்ரோமோல என்னன்னா பார்வதி தான் கிச்சன் டீம். ஓகே, நேத்தும் இன்னைக்கும் வந்து ஜாயின் பண்ணாங்க, நேத்து டிஸ்கஷன் ஆகி இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணாங்களே. குழம்பு வைக்கும்போது கடைசியா சாப்பிட்றது யாருன்னா ஒரு பக்கம் இவரு கனி மற்றும் எஃப்ஜே, அதுல என்ன லாஸ்டா சாப்பிட்றாங்க. அப்போ பார்வதி வந்து குழம்பு 2 பேருக்கும் வச்சுட்டு கொஞ்சம் குழம்பு இருந்திருக்கு, அதை எடுத்துன்னு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காம எடுத்துன்னு போய் இதுல போட்டாங்க. எப்படி ஃப்ரிட்ஜில் வைக்காம எடுத்துன்னு போயிட்டு வெசல்ல போட்டாங்க. அதை பார்த்துட்டு எஃப்ஜே டென்ஷன் ஆயிட்டான். இங்க குழம்பு நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கே இருக்கிறது குழம்பு கம்மியா, அதுக்கு நீ குழம்பு வச்சுட்டு போயிருக்கலாம்ல, ஒன்னு எல்லாருக்கும் ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்றேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கணும், அது ஏன் நீ வேஸ்ட்ல போடுற, அது ரொம்ப தப்புன்ற மாதிரி எஃப்ஜே அங்க கோவப்பட்டு நியாயமான கேள்வி தான் கேட்கறான், அது எதுக்கு போடணும். ஸோ கொடுக்குறவங்களாவது சாப்பிட்டு வேஸ்டா வெஷல்ல போறதுக்கு கொடுக்குறவங்களாவது சாப்பிட்டு இருப்பாங்கல்ல, அது பார்வதி பண்ணது தப்பு. எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேரிங்னா அது வேஸ்டா போறதுக்கு அதுக்கு அவங்க கிட்ட கொடுத்துருக்கலாமேன்ற மாதிரி எஃப்ஜே கோவப்பட்டு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கிறான். பார்வதி மேலதான் தப்பு. இன்னொரு பக்கம் கோவப்பட்டு அவர் சாப்பாடை சாப்பிடாம விட்டார், 2-3 தோசை சாப்பிட்டு கடைசியில் அவன் போய் சாப்பிடாம விட்டான். இதுக்கப்புறம் எவனா அது எக்ஸ்ட்ரான்னு கேளுங்க, கொடுக்குறா பாருங்கன்ற மாதிரி எஃப்ஜே அங்க விவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுல முழுமையான தவறு பார்வதி மேலதான். அதை வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கணும்ன்றத அது வேஸ்டா போகாம இருக்கலாம்ல. கடைசியில நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் குழம்பு பத்தலன்னு கொடுத்துருக்கலாம், ஒரு தோசைக்கான குழம்பு இருந்தது, அதை கொடுத்துருந்தா அவங்க சாப்பிட்டா இருந்திருப்பாங்கல்ல, அது எப்படி வெசல்ல போய் போட மனசு வருதுன்றது தான் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கேப்டன்லாம் வந்து அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி எஃப்ஜே கிட்ட எல்லாம் பேசி அதை முடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் எனிவே அதை பார்த்து புரிஞ்சுக்கணும், வேஸ்ட் போகக்கூடாது, ஈக்குவாலிட்டி இப்படிலாம் பார்க்கறது ஓகே தான், ஆனா அது வேஸ்ட் போகாம அதை மற்றவங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்கன்ற ஒரு எண்ணத்துல யோசிச்சிருக்கலாம். அது பார்வதி பண்ண ஒரு பெரிய தப்பு. அதை பேசி தீர்த்திக்கிறேன், நாளைக்குல இருந்து பண்ணிக்கிறேன், ஸோ தப்பு பண்றது இயல்பு, அதை மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல தற்போதைய நிலவரங்களில் நடந்த விஷயங்கள். அடுத்தடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.